ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கவலையே இல்லாம சந்தோஷமா வாழ்றது எப்படி அப்படிங்கிறத பத்தி நம்ம சில விஷயங்கள பார்க்க போறோம். இங்கிலாந்துல இருக்க பிரபல பிசினஸ் மேன் கிட்ட ஒரு பத்திரிக்கையாளர் சில கொஸ்டின்ஸ் கேட்கிறாரு. அதுல ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னன்னா, கவலையிலிருந்து உங்கள நீங்க எப்படி பாதுகாத்துக்கிறீங்க அப்படின்னு அந்த பிசினஸ் மேன் கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு அந்த பிசினஸ் மேன் சொல்றாரு, ஒரு காலத்துல நான் ரொம்ப அதிகமா கவலைப்பட்டேன். இதே இங்கிலாந்துல இருக்க இதே சிட்டில ஒரு மளிகை கடை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த மளிகை கடையில நெறைய நஷ்டமாயிருச்சு. நான் சேமிச்சு வச்சிருந்த எல்லா பணத்தையும் இழந்துட்டேன். அது இல்லாம நெறைய கடனையும் நான் சம்பாதிச்சுட்டேன். அதனால என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நான் கஷ்டப்பட்டு, மனவேதனைப்பட்டு வந்து நான் ஒரு 1 வாரமா வேற ஏதாச்சும் வேலை தேடிக்கிட்டு இருந்தேன். வேற ஏதாவது வேலைக்கு போய் சமாளிச்சுருவோமா அப்படிங்கிற மாரி வேலை தேடிட்டு இருந்தேன். அப்ப என் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்ப அந்த ஒரு டைம்ல நான் அந்த தெரு ஓரமா நடந்து போய்க்கிட்டு இருந்தேன். அப்ப நான் பார்த்த ஒரு 10 செகண்ட் சம்பவம் தான் என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்த உருவாக்க காரணமா இருந்துச்சு. அப்படி என்ன அந்த 10 செகண்ட் சம்பவம் அப்படின்னா, நான் தெருவோரமா நடந்து போயிட்டு இருக்கும்போது, எனக்கு ஆப்போசிட்டா 2 கால்களே இல்லாத ஒரு மனுஷன் வந்து சக்கர நாற்காலியில உட்காந்துக்கிட்டு, அவரோட கைய வச்சு தவழ்ந்துகிட்டே கடந்து வந்தாரு. அப்ப அவரு என்னை கிராஸ் பண்ணி போம்போது, என்னை பார்த்து, "காலை வணக்கம். என்ன ஒரு அற்புதமான காலை வேலை இது." அப்படின்னு ரொம்ப உற்சாகமா, சந்தோஷமா சொல்லிட்டு போனாரு. இப்ப அந்த ஒரு செகண்ட்ல அவருக்கு முன்னாடி நின்ற அந்த ஒரு செகண்ட்ல நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். ஏன்னா, என்கிட்ட 2 கால்கள் இருக்கு. என்னால நடக்க முடியுது. நான் உடல் ஆரோக்கியத்தோட இருக்கேன் அப்படிங்கிறத நினைச்சு நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அப்ப 2 கால்கள் இல்லாத அந்த மனுஷனால அவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுது, நம்பிக்கையோட இருக்க முடியுது அப்படின்னா, என்னால ஏன் முடிய மாட்டேங்குது? அப்படின்னு அந்த ஒரு செகண்ட்ல நான் முடிவு பண்ணேன். நான் நம்பிக்கையுள்ள மனிதனா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா இருக்கணும் இப்பயிலிருந்து அப்படிங்கிறத முடிவு பண்ணேன். அந்த ஒரு செகண்ட்ல இருந்து என்னோட நெஞ்ச நிமிர்த்திட்டு, மன நிம்மதியோட, சந்தோஷத்தோட நான் வந்து நம்பிக்கையோட கடந்து போனேன். கடந்து போய் நான் சிட்டில நெறைய இடத்துல வேலை கேட்டேன். எனக்கு ஒரு இடத்துல வேலை கிடைச்சுச்சு. அப்புறம் நான் வேலை பார்த்தேன். என்னோட கடன அடைக்கிறதுக்கே எனக்கு 7 வருஷம் ஆயிருச்சு. அப்ப 7 வருஷத்துல நான் என்னோட கடன எல்லாத்தையுமே அடைச்சுட்டு, அதுக்கப்புறம் உருவான கதைகள்ல தான் நான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய பிசினஸ் மேனா இருக்கேன். அப்ப நான் பல வருஷமா கத்துக்கிட்ட கடந்த 10 வருஷம், 20 வருஷத்துல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள விட, அந்த 10 செகண்ட் எனக்கு கத்துக் குடுத்த விஷயம் தான், என்னோட வாழ்க்கையில பெரிய டர்னிங் பாயிண்ட்டா அமைஞ்சுச்சு எனக்கு. அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்ப அது ரிலேட்டடா வந்து அவர் ஒரு கவிதை சொல்றாரு. "என்னிடம் காலணிகள் இல்லை என்று நான் கவலைப்பட்டேன். கால்களே இல்லாத மனிதனை தெருவில் சந்திக்கும் வரை." அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் ரொம்ப நாளா வந்து என்கிட்ட காலுக்கு செருப்பு இல்ல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அது எப்போ வரும்னா, காலே இல்லாத ஒரு மனுஷன பார்க்குற வர. அதுக்கப்புறம் நான் வந்து உணர்ந்துட்டேன். வாழ்க்கைங்கிறது என்ன அப்படிங்கிறத உணர்ந்துட்டேன். அப்ப நம்மளோட வாழ்க்கையில 90% சரியான விஷயமும், ஒரு 10% தவறான விஷயமும் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, அந்த 90% விஷயங்கள வந்து நம்ம கவனிக்க மறந்துறோம். எந்தெந்த அந்த 10% சரியில்லாத அந்த 10% விஷயங்கள தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நெனச்சுக்கிட்டு, வருத்தப்பட்டுக்கிட்டு, கவலைப்பட்டுக்கிட்டு நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து நன்றி சொல்றதுக்கு நம்ம வாழ்க்கையில நெறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயத்துக்கு எதுக்குமே நம்ம நன்றி சொல்ல மாட்டேங்கிறோம். நம்ம அத பாராட்ட மாட்டேங்கிறோம். அத வந்து நம்ம வாழ்க்கையில ஏத்துக்க மாட்டேங்கிறோம். நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் குறை சொல்லலாமோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு சரியில்லாம இருக்கோ, அந்த விஷயங்கள தான் நம்ம அதிகமா கவனம் செலுத்துறோம். அத நினைச்சு தான் நம்ம வாழ்க்கையில அதிகமா வருத்தப்படுறோம். அப்ப அப்படி இருக்கிறதுனால தான் நெறைய பேரோட வாழ்க்கையில வந்து சந்தோஷங்கிறதே இருக்க மாட்டேங்குது. கவலை தான் அதிகமா இருக்கு. அப்ப சந்தோஷம் அதிகமா இருக்கணும் அப்படின்னா, அந்த சரியா இருக்க அந்த 90% வந்து நம்ம எது எது அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் போடணும். அதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும். நன்றியுணர்வோட இருக்கணும். அப்ப நன்றியுணர்வோட இருக்கும்போது, நம்மளோட உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். மனசு வந்து நல்ல விதமா வேலை செய்யும். அப்ப நம்ம ஹேப்பியா இருக்கலாம். அப்ப இந்த உலகத்திலே ரொம்ப விலை உயர்ந்தது நம்மளோட உயிர். அப்ப நம்மளோட உயிர் நம்மகிட்ட இருக்கு. நமக்கு கை, கால்கள் ஆரோக்கியமா இருக்கு. நமக்கு கண்ணு இருக்கு. நமக்கு காது இருக்கு. நம்மளால ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. ஒரு விஷயத்த கேட்க முடியுது. பசிச்சா சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருக்கு. தாகமா இருந்தா குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு. அப்ப இப்ப இவ்வளவு விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கும்போது, நம்ம சில விஷயங்கள நினைச்சு அளவுக்கு அதிகமா கவலைப்படக்கூடாது. அப்ப நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணியும், சாப்பிடுறதுக்கு சாப்பாடும், உடல் ஆரோக்கியமும், மன நிம்மதியும் நம்மகிட்ட இருக்கும்போது, நம்ம மத்த விஷயங்கள இத தாண்டுன மத்த விஷயங்கள நினைச்சு நம்ம அளவுக்கு அதிகமா கவலைப்படக்கூடாது. அப்ப உலகத்திலே ரொம்ப விலை மதிப்பான பொருளே நம்மளோட உயிரும், நம்மளோட உடம்பும், நம்மளோட மனசும் தான். அப்ப அது நம்மகிட்ட தானே இருக்கு. அப்படிங்கிறப்போ, அத நினைச்சு நம்ம சந்தோஷப்படணுமே தவிர, இல்லாத விஷயங்கள நினைச்சு நம்ம வருத்தப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது.
அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள நம்ம இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப் வந்து ஹேப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட் தானே? இப்ப நம்மளே யோசிச்சு பார்ப்போமே. இப்ப ஒரு ஒரு ரூ. 10,00,000 தர்றேன். உன்னோட ஒரு காத மட்டும் குடுத்துரு அப்படின்னு ஒருத்தவங்க கேட்கறாங்க. நம்ம குடுப்போமா? இல்ல ஒரு ரூ. 10,00,00,000 தர்றேன். உன்னோட 2 கண்ல ஒரு கண்ண மட்டும் குடுத்துரு. குடுப்போமா? அதான் யோசிச்சு பாருங்களேன். இப்ப இல்ல ஒரு அம்பானியோட மொத்த சொத்தையுமே உனக்கு தந்துர்றேன். ராக்கஃபெல்லரோட மொத்த சொத்தையுமே உனக்கு தந்துர்றேன். உன்னோட 2 காதையும், 2 கண்ணையும் குடுத்துரு. இல்ல ஒரு கைய குடுத்துரு. அப்படின்னு நம்ம கேட்கறாங்கன்னா, நம்ம குடுப்போமா? ஏன் குடுக்க மாட்டோம்? இந்த உலகத்துல உள்ள மொத்த சொத்த விட என்னோட கையும், என்னோட காலும், என்னோட கண்ணும், என்னோட காதும் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். அப்ப அத விட விலை மதிப்பு அதிகமா இருக்கனால தானே நம்ம அந்த விஷயத்த குடுக்க மறுக்கிறோம். அப்ப அவ்வளவு விலை மதிப்பா இருக்க நம்ம பொருள நம்ம ஏன் வந்து நேசிக்க மாட்டேங்கிறோம்? நன்றி சொல்ல மாட்டேங்கிறோம். முக்கியமா. என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்மளோட உடம்பு நம்மகிட்ட இருக்கறதுக்கும், நம்மளோட கண்ணால நம்ம சில விஷயங்கள பார்க்கிறதுக்கும், காதால நம்மளால நெறைய விஷயங்கள கேட்க முடியுது. நம்ம நல்லா சாப்பிட முடியுது. நம்ம உடல் ஆரோக்கியத்தோட இருக்கோம், நடந்து போறோம், வர்றோம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஏன் வந்து நம்ம வந்து நன்றி சொல்லவே மாட்டேங்கிறோம்? அத நெனச்சு என்னைக்காவது சந்தோஷப்பட்டுருக்கோமா? கொஞ்சம் கிரேசியா இருந்தாலும், பட் உண்மை ரியாலிட்டி இதுதான். நம்ம என்னைக்காவது சந்தோஷப்பட்டுருக்கோமா? ஆனா, கண்டிப்பா சந்தோஷப்படணுமா? ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்றதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்குமா நம்மளோட வாழ்க்கையில. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தேடி, நம்ம வந்து நன்றி சொல்ல ஆரம்பிச்சா நம்மளுக்கு கவலைப்படுறதுக்கான டைமே இருக்காதாம். அப்படியே நம்ம வந்து கவலைப்படக்கூடிய கட்டாய சூழ்நிலை வந்தாலும், அந்த கவலைப்பட்டு அதுலருந்து நம்ம வெளியில வந்துரலாம். வந்துரணும். ஒரு கொஞ்சம் டைமுக்குள்ள. அப்ப நம்ம சந்தோஷம் தான் அதிகமா படணுமே தவிர, ஏன் சந்தோஷம் அதிகமா படணும்? நம்மகிட்ட நெறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நெனச்சு நம்ம சந்தோஷப்படணும். நம்ம கவலைப்படும்போது, கொஞ்சமா கவலைப்பட்டுட்டு, அத விட்டு நம்ம வெளியில வந்துரணும். திருப்பி நம்ம அங்கேயே கவலைப்படுற அதே இடத்திலேயே நம்ம இருந்துகிட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்ப இது ரிலேட்டடா வந்து ஒரு புக் இருக்கு. ஐ வாண்டட் டூ சீ அப்படிங்கிற ஒரு புக்ல, அது வந்து ஒரு கண்ணே தெரியாத ஒரு பெண்ணு, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சர்ஜரி பண்ண அவங்களுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சுரும். அப்ப கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அவங்க இந்த உலகத்த பார்க்கிறது, அவங்க நேசிக்கிறது, எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து புரிய வைக்கும். அவங்க வந்து ஒரு வீட்டு வேலை பார்க்குற ஒரு பெண்ணு. அப்ப அவங்க பல வருஷமா அவங்களுக்கு கண்ணே தெரியாது. அதுக்கப்புறம் சில சர்ஜரி மூலியமா அவங்க வந்து கண்ணு தெரிய ஆரம்பிச்சுரும் அவங்களுக்கு. அப்ப கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து வீட்டு வேல தான் பார்ப்பாங்க. பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க வீட்ல. அப்ப அந்த பாத்திரம் கழுவுற இடம் எவ்வளோ அழகானது. அந்த பாத்திரம் கழுவும்போது அந்த கையில அந்த நொரை வந்து ஒரு கலரா இருக்கு. அது வந்து பபுளா இருக்கு. அப்ப அதுக்கு மேல வந்து அந்த புகை வந்து கருப்படிச்சிருக்கும்ல. அந்த ஒவ்வொரு விஷயங்கள் வந்து எவ்வளவு அழகானது அப்படிங்கிறத ரசிச்சு, ரசிச்சு ஒரு பாத்திரம் கழுவுறதும், ஒரு சமைக்கிறதும் அதுல எவ்வளவு அழகு இருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா அந்த புக்ல சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த மாரி புக்லாம் நம்ம படிக்கும்போது, நம்ம சில விஷயங்கள டிஃபரெண்டா திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவோம். டிஃபரெண்டா பார்க்க ஆரம்பிச்சுருவோம். ஓ! இந்த மாரியா? ஓ! இப்படியா? அப்படிங்கிற மாரி சிந்திக்க ஆரம்பிக்கும்போதே, நமக்கு நெறைய விஷயங்கள் ரொம்ப ஹேப்பியா இருக்க மாரி நெறைய விஷயங்கள் நம்ம வந்து நன்றி சொல்றதுக்கும், நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நெறைய விஷயங்கள தேட ஆரம்பிச்சுருவோம். கண்ணோட்டமே மாறிரும். ஸோ, அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்ககிட்ட இருக்க விஷயத்த நெனச்சு இப்ப சந்தோஷப்படுங்க. அதுக்கப்புறம் ஆசைப்படலாம். பட் இன்னொரு விஷயத்துக்கு நம்ம ஆசைப்படுறதுக்கு சரிதான். நமக்கு காசு பணம் முக்கியம் தான். நம்ம நம்ம இருக்க லெவல விட நம்ம பெரிய ஆள் ஆகுறது நமக்கு முக்கியம் தான். ஆனா, நமக்கு வந்து காசு பணமும் நம்ம இருக்க லெவல விட நம்ம பெரிய ஆள் ஆகுறது மட்டும் தான், அந்த இடத்துக்கு போனா மட்டும் தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, நம்ம இப்போதைக்கு இருக்க இடத்த சந்தோஷமா இருக்கிறதுக்கும், நேசிக்கிறதுக்கும், இல்ல வந்து நன்றி சொல்றதுக்கும், அத வந்து நம்ம மறந்துறக்கூடாது. அந்த இடத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா, நம்ம பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படணும். ஓகே. தேங்க் யூ. இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகே. பாய்.